எல்லாரும் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் ஊரில் என்னைக்கு கிரிக்கெட்டு, கபடி, வாலிபால் ஆட அந்த கேம் ஆடுற பசங்களும் இல்லாமல் அந்த கேமை விட்டு எல்லாம் வெளியே போயிட்டாலும் அன்னைக்கு அந்த ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70-80% இளைஞர்கள் வந்து கண்டிப்பாக குடி பழக்கத்துக்கோ தீய பழக்கத்துக்கோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அடிமையாகுவாங்க. ஒரு கேப்டன் ஒருத்தர் இருப்பார், அவரே என்ட்ரன்ஸ் போட்டுப்பார், பிள்ளைங்களை அவனுக்கு ஆளும் இருக்காது, 7 பேர் 8 பேர் கூட்டிகிட்டு போய் விளையாடுவார், திரும்பவும் தோப்பார், திரும்ப அடுத்த மேட்ச்னா கூட்டிகிட்டு போய் திரும்ப விளையாட வைப்பார். அந்த கேப்டனுக்கு எந்த ஒரு குடி பழக்கம் இருக்காது, கெட்ட பழக்கமும் இருக்காது. அவர் கூட இருக்கிற அத்தனை பசங்களை வந்து குடிக்கவும் மாட்டாங்க. இந்த கேமை வந்து என்னைக்கு வந்து பசங்கள்லாம் அதை விட்டு வெளியே போகிறாங்களோ அன்றைக்கி என்ன ஆகும் கேட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு குடிக்கிற பழக்கத்துக்கோ ஒரு தீய பழக்கத்துக்கோ எல்லாமே வந்து அடிமையாயிடுவாங்க. ஸோ உங்கள் ஊரில் என்னைக்கு இந்த கிரிக்கெட்லாம் விட்டு போய் நல்லா யோசனை பண்ணிப்பாங்க, விட்டு போயிருப்பாங்க. அந்த விட்டு போனதுக்கப்புறம் இன்றைக்கெல்லாம் அந்த கிரிக்கெட் ஆடுறதுக்கு ஆளே இருக்க மாட்டாங்க. எல்லாரும் அங்கங்கே உட்காந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை குடிச்சிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. அதனால் உங்கள் ஊரில் உங்கள் கேப்டன் வந்து உங்களை கூட்டி போய் மேட்ச் ஆட வச்சார் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கேப்டனை வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சி கெட்டியா அப்புறம் அந்த கேப்டனுக்கு ஒரு ராயல் சல்யூட் எனக்கு